நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் இயேசுவின் நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக எஸ்தர் சரித்திரத்தின் புஸ்தகம் 6, 7, 8 ஆகிய 3 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்க அங்கு இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். அங்கு இருக்கிறதான மூப்பர்கள் கண்டார்கள், வேதப்பாரகர்கள் கண்டார்கள். அவனைக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று நினைத்த ஜனங்கள் அவனை கொலை செய்வதற்கு ஏதுவாக அவனை திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஸ்தேவான் எழுந்து தன்னுடைய வார்த்தையை அறிவிக்கிற நேரத்தில் அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல காணப்பட்டது. அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்க பாருங்க, இங்கே 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. பாருங்க, வேத வசனத்தை தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை என்று அங்கே கூடியிருந்த சீசர்கள் அவர்களை சுற்றியிருந்த ஜனங்கள் மத்தியிலே சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள், நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்படி இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொன்ன மக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து அதிலே ஸ்தேவான் ஒருவனாக காணப்பட்டான். அவர்கள் கரங்களை வைத்து அவர்கள் செபித்து அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஸ்தேவான் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். பாருங்க, ஒருமனம் உண்டாகிற இடத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே ஸ்தேவானை அவருடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்தெடுத்து அவன் மேலே மூப்பர்கள் எல்லாரும் பெரிய கரங்களை வைத்து செபித்து அவனை அனுப்புகிறார்கள். அப்படி அவன் போகப்பட்ட இடத்துல லிபர்த்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினார்கள். அவன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ மனுஷன் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தினர் எழும்பினார்கள் என்று எழும்பி தர்க்கம் பண்ணினார்கள். அப்படி தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவன் ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை, நசரனாகி இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்று அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் மோசேயின் பிரமாணங்களை எல்லாம் தகர்த்து போட்டு தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று இந்த கூட்டத்தார் அங்கே ஸ்தேவானுக்கு விரோதமாய் அங்கே தர்க்கம் பண்ணி அவர்களோடு எதிர்த்து நிற்கிற நேரத்தில் தான் ஆலோசனை சங்கத்தை கூட்டிட்டாங்க. எல்லாம் இவனை என்ன பண்ணலாம், இவனை பிடித்து வைத்து, இந்த ஸ்தேவானை பிடித்து வைத்து என்ன பண்ணலாம் என்று ஆலோசனை சங்கத்தில் அனைவரும் கூடியிருந்த இடத்துல அவன் எழும்பி நிற்கும் போது அவன் முகம் தேவதூதன் முகம் போல காணப்படும். என் அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனுக்காக நாம் வாழுகிறோம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம்.
எங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நாம் நமக்குள் இருக்கிற தேவனை காண்பிக்கிறவர்களாக நாம் ஜீவிக்கிறோமா என்பதை இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். பாருங்க, ஆதி நாட்களிலே பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள் தாங்கள் ஆராதித்த தேவனை உண்மையும் உத்தமமாய் அவருக்கு சேவை செய்து ஊழியம் செய்து அவரை பணிந்து கொண்டபடினால தனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, தனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார். நான் ஒரு நாள் செபித்துக் கொண்டிருக்கும் போது அப்படிதான், ஆண்டவர் உமது வல்லமை என்னுடைய நரைமயிர் முதிர் வயதானாலும் உடைய வல்லமையை நான் விளங்க பண்ணணும் ஆண்டவரே, உடைய பராக்கிரமத்தை நான் விளங்க பண்ணுகிறவனாய் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே என்று நான் ஜெபித்த நாட்களை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவர் நமக்குள் இருக்கிறதை காண்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருந்தாலும் நான் மற்ற நேரங்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற உண்மை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்கள் பார்க்கணும், தெய்வீக வல்லமை பிரசன்னத்தை அவர்கள் காணணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், நமக்குள் இருக்கிற நம்முடைய பரிசுத்த பாதையில் நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி ஜீவிக்க பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை நம்மிலே அவர்கள் காணாவிட்டால் நம்ம ஆண்டவருக்காக ஜீவித்து பிரயோஜனம் உள்ளதா இருக்காது. கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து உடையவனாய் இருக்க வேண்டும். இந்த ஸ்தேவான் தேவனை காண்பித்தான். பாருங்க, அப்போஸ்தலர் 28:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, இவன் வீக்கம் கண்டு சர்தியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று சொன்னார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் என்று சொன்னார்கள். பாருங்க, அங்க தேவ தூதன் முகம் போல இருந்தது ஸ்தேவானுடைய முகம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முகம் பவுலை தேவன் என்று சொல்லும்படியாக காணப்பட்ட. இங்க இன்னும் யாத்திராகம புஸ்தகம் 34 பார்க்க போனா 19-20 நீங்க வாசிப்பீர் என்றால், மோசையின் முகம் பிரகாசித்தது, தேவ முகம் போல பிரகாசித்தது, அவரை காண முடியவில்லை. நீங்க பேசுங்க ஆண்டவரே என்று சொன்னார். அங்கே தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் போது முக்காடிட்டு கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முகம் பிரகாசமாய் இருந்ததை அவன் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனும் ஆசாரியர்களும் அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டு பயந்து அவனுடைய சமூகத்தில் வருவதற்கு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பான தேவ பிள்ளையே, தேவனை ஆராதிக்கிற எங்கள் தேவ அன்புக்குரிய எங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள் வைத்திருக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த விதமான ஒரு ஆயுதமும், எந்த விதமான மனிதர்களும், எந்த விதமான மனிதர்களுடைய சூழ்ச்சியும் பலிக்காது. இன்று இந்த இயேசு கிறிஸ்துவை உண்மை உத்தமமாய் அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிங்க, அவரை பணிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தேவானை பற்றி ஆண்டவரை ஒரு சில வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்தீர் ஆண்டவர். ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல காணப்பட்டது. அவர்கள் கண்டார்கள், அவனுக்கு விரோதமாய் இருந்தவர்கள், அவனுக்கு விரோதமாய் தர்க்கம் பண்ணினவர்கள், அவனை எதிர்த்து நின்றவர்கள், ஆண்டவரே அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டு அவர்கள் திகைத்து போனார்கள் ஆண்டவரே. அதே போல எங்கள் செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்களும் முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. அவர்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற என் தேவன் நீர் ஆண்டவரை வெளிப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை ஆண்டவர் அவர்கள் பயந்து நடுங்குவதற்கு ஏதுவாய் நீங்க கிருபை செய். அவர்கள் விரோதமாய் வருகிற எல்லா தீய சக்திகளும் அழித்து போடுங்க கர்த்தா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.